தாசூரா என்று சொன்னால் 9வது நாள் என்று சொல்லப்படுகிறது. ஆஷூரா என்று சொன்னால் 10வது நாள் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, பிறை 10 நிறைய நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கிறது. இந்த நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அடியார்களுக்கு, நபிமார்களுக்கு வெற்றியை தந்த நாட்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அது மட்டுமல்ல, நிறைய நிகழ்வுகள், அனாச்சார நிகழ்வுகளும் அந்த நாட்களிலே நடந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இந்த முஹர்ரம் 10 நீங்கள் முதலில் செய்ய வேண்டியது ஆஷூராவில் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆஷூராவிலே யூதர்கள் எல்லாம் ஒரு நோன்பு வைப்பார்கள். நீங்கள் யூதர்களுக்கு மாற்றமாக 2 நோன்புகள் வையுங்கள் என்று சொன்னார்கள். யூதர்கள் எப்பொழுதுமே துரோகிகள் தான். யூதர்களை பின்பற்றாதீர்கள், அவர்களின் கலாச்சாரங்கள் அழிவை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று பெருமானார் 1400 ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு சொல்லி தந்தார்கள். ஒரு நோன்பு வைக்க வேண்டாம், முஹர்ரம் மாதத்திலே 2 நோன்புகள் வையுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு சென்ற பின்னால் யூதர்கள் எல்லாம் நோன்பு வைத்திருந்தார்களாம். கேட்டார்களாம், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதற்காக வேண்டி நீங்கள் நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் யூதர்கள் சொன்னார்களாம், எங்களுடைய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நாங்களும் கிபுத்தி வம்சத்தை சார்ந்த ஃபிரௌனிடத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட இந்த நைல் நதியிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்பட்ட அந்த தினத்தை நாங்கள் ஈது பெருநாளாக கொண்டாடுகிறோம், அந்த தினத்தை நாங்கள் நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதாக சொன்னார்களாம். அதை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களை விட எங்களிடத்தில் மிகச் சிறப்பானவர்கள், நாங்களும் அந்த தினத்திலே 9வது தினத்திலேயும் 10வது தினத்திலேயும் நாங்கள் நோன்பு வைப்போம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஆஷூராவுடைய நாளிலே 2வது விஷயத்தையும் சொன்னார்கள். மன் வஸ்ஸா அலா அஹ்லிஹி யௌம ஆஷூரா, யார் ஒரு மனிதன் தன் இல்லத்திற்கு ஆஷூராவுடைய 10வது தினத்திலே அதிகமாக செலவு செய்கிறானோ, அல்லாஹ் அவன் வருடம் முழுக்க அதிகமாக செலவு செய்வதற்குண்டான பரக்கத்துக்களை அல்லாஹ் அள்ளி தருவான் என்று சொன்னார்கள். ஆஷூராவுடைய நாளிலே நாம் குடும்பத்திற்கு செலவு செய்ய வேண்டும், அதிகமாக செலவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். வீண் விரயங்களை சொல்லவில்லை, வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி தர வேண்டும் என்று சொன்னார்கள். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 3வது ஒன்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆஷூராவுடைய நாளிலே நீங்கள் அதிகம் துஆவிலே நீங்கள் ஈடுபடுங்கள் என்று